பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9, டிசம்பர் 10 ஆகிய தேதிகளில் கூடுகிறது. தமிழகத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ள பாதிப்பு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் என முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்த பின் கூடுகின்ற முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இது. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் எந்த மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றப்படும், தமிழகத்திற்கு ஏதேனும் மக்களுக்கான புது திட்டம் வெளியாக வாய்ப்புள்ளதா என பல கேள்விகள் எழுகிறது. இந்த கூட்டத்தொடரில் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். மேலும் தமிழகத்தில் தினசரி நடைபெறுகிற கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களுக்கு எதிரான எந்த மாதிரியான நடவடிக்கையை தமிழக அரசு இந்த கூட்டத்தொடரில் ஏற்படுத்தும் என்பதும் பேசு பொருளாகியுள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியை நோக்கி எந்த மாதிரியான கேள்வியை முன்வைப்பார்கள், அந்த கேள்விகளுக்கு என்ன மாதிரியான ஆளும் கட்சி முற்றுப்புள்ளி வைக்கும் உள்ளிட்ட நிகழ்வுகள் இந்த சட்டப்பேரவை மிகுந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தமிழக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் துணை முதலமைச்சராக உள்ளே நுழையும் செயல்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆளும் திமுக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கும் தமிழக வாழ்மை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வெள்ள பாதிப்பு குறித்து காணொலி மூலம் கடும் கண்டனத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தார். இன்று சட்டப்பேரவையில் அவருடைய செயல்பாடு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. நான் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தொடர்பு கொண்டு துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், காவல்துறை தலைவர்கள், உளவுத்துறை தலைவர்கள் போன்றவர்களை தொடர்பு கொண்டு நேரடியாக பேசினால்தான் தீர்வு கிடைக்கிறது என்று சொன்னால், அப்ப அரசு இயந்திரம் இங்க எப்படி இயங்குது? இப்ப இது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு. அந்த 7 மீனவர் உயிர்கள் போயிருந்தா யார் அந்த குடும்பத்தை பாதுகாப்பது? இன்னைக்கு என்னுடைய தொகுதியில பகண்டையில இன்றைக்கு அந்த 7 பேர் இன்றைக்கு அங்க ஒரு பாலம் தடுப்பணைகள் இந்த உடைப்பு ஏற்படாம அந்த பணிகளில் ஈடுபட்ட அந்த என் தொகுதியை சேர்ந்த உயிர்கள் போயிருந்தா அந்த உயிர்களுக்கு யார் பாதுகாப்பு அரணாக இருப்பது? அப்ப ஏன் ஒரு திட்டமிட்டு நடவடிக்கை இல்ல? இப்ப சென்னையில மழைநீர் தேங்குற இடத்தை தேடி தேடி பார்த்து 4000 கோடி ஒதுக்கணும், 5000 கோடி ஒதுக்கணும், மழைநீர் வடிகால் ஏற்படுத்தணும், இனிமேல் மழைநீர் இங்க ஒரு சொட்டு கூட நிக்காது என்று சொல்லி ஒட்டுமொத்த அனைத்து அமைச்சர்களும் சென்னையில கூடி நீங்க அறிக்கை விடுறீங்க, அங்க தொலைக்காட்சிகளை வச்சுக்கிட்டு நீங்க அந்த செய்தியை வெளியிடுறீங்க. நான் கேட்கிற திருவண்ணாமலை மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? விழுப்புரம் மாவட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? கடலூர் மாவட்டத்து மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? கடற்கரை ஓரம் இருக்கிற மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை ஓர மீனவ மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? ஆக இந்த மக்களை ஒவ்வொரு மழை வெள்ளத்தின் போதும் நீங்க ஒரு அறிவிப்பே இல்லாம பெரும்பான்மை ஆகத்துல இன்னைக்கு நீங்க உங்க அதிகாரப்பூர்வமா நீங்க 2.5 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்து விட்டுறீங்க. இந்த அறிவிப்பை யாருக்கு கொடுத்தீங்க? எந்த தொலைக்காட்சியில் 2000 தண்ணீர் நாங்க திறந்து விடுறோம் அறிவிச்சீங்க? என்ன அரசு இயந்திரம்? என்ன எந்த லட்சத்துல அரசு இயந்திரம் இயங்குது? இதான் அரசு இயந்திரமா? சொல்லுங்க. ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு கேட்டா மாநில அரசு அதிகாரிகள் சொல்றாங்க, ஒன்றிய அரசு கிட்ட நாங்க ராணுவ ஹெலிகாப்டர் கேட்டோம் தரல அப்படின்றாங்க. அப்ப 7 மீனவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கு ராணுவ ஹெலிகாப்டர் தராது, ஒக்கி புயலுக்கு தரமாட்டீங்க, வரதா புயல் தரமாட்டீங்க, குரங்கணி தீ விபத்துல என்னுடைய மக்கள் அங்க ட்ரெக்கிங் போனவன் அங்க மலையாறுகின்ற போது அவங்க மாட்டிக்கிட்டு தீயில கருகி செத்த போது ஹெலிகாப்டர் அனுப்புனாங்க. அன்னைக்கு இருந்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்க ஹெலிகாப்டர்ல விளக்கு எரியாது, நைட் ஆனா கண்ணு தெரியாதுன்றீங்க. வரதா புயல, ஒக்கி புயல கடற்கரை மீன் பிடிக்க மீனவர்கள் கடல்ல மாத்திக்கிட்டு தத்தளிக்கிறாங்க, உயிரோட மீட்கிறதுக்கு நீங்க கடற்படை அனுப்ப மாட்டேன்றீங்க. இது வரைக்கும் கடலூர் மாவட்டத்துக்கு ஒன்றிய அரசுடைய மீட்பு படை வந்திருக்கா? நான் கேட்கிற ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே, இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை அனைத்தும் நீங்கள் பேரிடர் மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டையே பேரிடர் மாநிலமாக அறிவித்து உடனடியாக எங்களுடைய வரிப்பணத்தில் ஜிஎஸ்டி என்று கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாயை நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்கிற நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒவ்வொரு இந்த இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் போது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தொகை என்ன? எத்தனை ஒன்றிய அமைச்சர்கள் வந்து எங்க மக்களுக்கு துணையாக நின்றீங்க? உங்களுடைய மத்திய அரசுடைய அதிகார வர்க்கம் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சது? நீங்க மாநில அரசு கிட்ட கேட்டா நிதி இல்ல, அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனா போதுமா? ஒரு நிரந்தர தீர்வு என்ன? ஒவ்வொரு மழையிலும் எங்க மக்கள் வந்து வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சுதான் நாங்க அரணாக்குடி, காப்பூன்னு அரப்பூன்னு அடகு வச்சுதான் நாங்க மறுசீரமைப்பு பண்ணணுமா? நீ புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் அவரையும் நான் கேட்கிறேன், அந்த மக்கள் எவ்வளவு துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ நீங்க குடும்பத்துக்கு 5000 ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க, கால்நடைகளுக்கு 20,000 40,000 அறிவிச்சிங்க. இப்ப புதுச்சேரி பகுதி முழுக்க சுத்தி பார்த்துட்டு தான் வரேன், விழுப்புரத்துல பல பகுதிகளை சுத்தி பார்த்துட்டு தான் வரேன். இப்ப என் தொகுதியில எந்த கட்சிக்காரன் ஒன்றிய மாநில மாவட்டம் எவரையும் அழைக்காத நான் இப்ப என் தொகுதியில் இருக்கிற பாதிக்கப்பட்ட பகுதிகள் வழியா தான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன் வரேன்? அங்க போனா உடனே கூட்டம் விடுறது, உடனே கூட்டிக்கிட்டு பார்வையிட வந்தாரு. அப்ப மக்கள் கேட்க எம்எல்ஏ வெறுங்கையோட வந்தாரு, என்ன செஞ்சாரு? மக்கள்கிட்ட பயமா இருக்கு. நாங்க இந்த அரசாங்கத்துல பொதுமக்களை போய் சந்திக்கிறதுக்கு பயமா இருக்கு. காரணம், மக்கள் கேட்கிற கேள்விக்கு எங்களால முகம் கொடுத்து பதில் சொல்ல முடியல. இந்த தொகுதிக்கு தடுப்பணைகள் கேட்டேன், செக் டேம் கேட்டேன், தடுப்பு சுவர்கள் கேட்டேன்,
பாதாள சாக்கடை மாதிரி தண்ணி காலங்கள்ல இன்னைக்கு வந்து பண்ருட்டி நகரத்துல சில வார்டுகள்ல தண்ணி பூந்திருக்கு. இன்னைக்கு நெல்லிக்குப்பத்துல பல வார்டுகள் முழுகி போய் கிடக்குது. இன்னைக்கு கூட்டணி கட்சி தம்பிமார்களை அழைக்கிறாங்க, அண்ணா முழுகி கிடக்குது வாங்க, மழைக்கு உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த மக்களுக்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்த நடவடிக்கை என்ன? எத்தனை மக்களை நீங்க மீட்டு பாதுகாப்பு இடத்துல வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நான் பார்த்து வந்த பகுதிகளில் எல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில், பாண்டிச்சேரியில், என்னோட கடலூர் மாவட்டத்தில் எல்லாம் மொட்டை மாடிகளில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அதையே பயந்துக்கிட்டு உயிருக்கு ஒரு மொட்டை மாடியில் 50 பேர் ஏற வேண்டிய மொட்டை மாடியில் 100 பேர் ஏறினாங்கன்னா மொட்டை மாடி இடிஞ்சு அதே இடத்துல அவர்கள் சாகக்கூடிய அபாய ஒரு சூழல் இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மழை வெள்ள பாதிப்பின் போது திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆள தகுதியற்றவர் என்றும் கூறியிருந்தார். மேலும் சென்னை ஐநாவரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கடுமையான விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் அரசை நோக்கி வைத்திருந்தார். இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் எதிரொலிப்பாரா என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே டிசம்பர் 9ஆம் தேதி கூடுகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9, 10 ஆகிய 2 நாட்களில் மட்டும் நடைபெறுவதால் மக்கள் பிரச்சனையை விவாதிக்க இந்த 2 நாட்கள் போதுமானதாக இருக்குமா என்பது மக்கள் மத்தியில் கேள்விக்குறியாக உள்ளது.